நீர் எந்த மட்டத்திலுள்ள அறிவுடன் இப்பூவுலகில் உதித்தாயோ எனக்குத் தெரியாது. ஆனால் நீர் இந்த உலகில் போராடிப் பெற்றுக்கொள்ள வேண்டிய சுதந்திரங்களை விட அபூர்வமான சுதந்திரத்துடனேதான் இங்கு அனுப்பப்பட்டுள்ளாய். நீர் கடவுளை நம்பாவிட்டாலும் இதனை நம்பித்தான் ஆக வேண்டும். நீ எதனை நினைக்கின்றாயோ அதனைச் செய்யலாம். இதைவிட உனக்கு வேறென்ன சுதந்திரம் தேவை? அதற்குத் தேவையான பாதுகாப்பு ஆயுதத்தையும் கடவுள் வைத்திருக்கிறார். நீ கத்தியையும் தூக்கலாம், கோடாரியையும் தூக்கலாம், இதமான அன்பான வார்த்தைகளையும் தூக்கலாம். அது உன்னை பொறுத்தது. ஆனால் விளைவை அனுபவிக்க வேண்டியது நீர். அது மட்டுமே உன் செயல். கடவுள் தந்துள்ள அந்த ஆயுதத்தை ஒரு வார்த்தையில் நான் நல்லெண்ணம் என்று சொன்னேன். உனக்கு கடவுளால் அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை பயன்படுத்தி நல்லதை நினைத்து அதிலே மூழ்குவீரானால் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாத உடல் சுகம், மனச்சுகம், செல்வம், இன்பம், பேரின்பம் என்பவை திறந்தபடி கிடக்கின்ற அபூர்வ மாளிகைக்குள் நுழைவாய். இதுதான் உனக்கு நான் தரும் முதலும் உறுதியுமான அறிவுரை. மற்றவையெல்லாம் விளக்கங்களும் விளக்குவதற்கான கதைகளும் உபகதைகளும் மட்டுமே என முத்தியா சுவாமிகள் சொன்னார். இந்த கடவுள் தந்த சுதந்திரம் புரட்சியாளர்கள் பெற்றுத்தரும் சுதந்திரம் போன்றதல்ல. அது காலத்தால் பறிபோகக்கூடியது. கடவுள் தந்து அனுப்பியுள்ள சுதந்திரத்தை என்றும் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அழிக்க முடியாத ஆற்றல் உன்னிடமே உள்ளது. அதுதான் உன் ஆன்மா. கடவுளால் செய்ய முடியாதது எதுவும் இல்லை. அப்படி என்றால் உனக்கும் அந்த ஆற்றல் உள்ளது என்று நான் சொல்லுகிறேன். நீயும் நம்புவாயாக. என்ன சொன்னாலும் எல்லோரிடமும் இந்த நம்பிக்கை ஏற்பட்டு விடுவதில்லை. பலர் நிறைவேற முடியாத கனவுலகிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் நிறைவான வல்லரசராக கூட நினைக்கிறார்கள். கடைசி நேரத்தில் உலகத்தையே மற்றொருவன் அழித்து வல்லரசர் என்ற பட்டத்தை பெற்றுவிட முடியும். அதுவும் கடவுள் கொடுத்த சுதந்திரத்தின் விளைவுதான். நல்லெண்ணத்துடன் கடவுள் கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்தியவன் அவனுடைய இடைவிடாத முயற்சியினால் அதனை சாதித்து விடலாம். சாதனையின் பின் அவனாலும் நல்லெண்ணம் மீறப்படுமானால் அந்த உயரிய இடத்தை நிரப்ப நல்லெண்ணம் கொண்ட வேறொருவன் தயார் செய்யப்பட்டு விடுவான். ஆனால் இந்த உலகில் மன்னனும் மக்களும் நல்லெண்ணமற்றவர்களானால் உலக அழிவை தடுக்க முடியாது. பேரழிவின் முன் எஞ்சியிருப்பவர்கள் நல்லெண்ணம் கொண்ட சைவர்கள் மட்டுமே ஆகும். நான் சைவர் என்பது குறித்த மதத்தை சேர்ந்தவர் சார்ந்தவர் என்பது கருத்தாகாது. பொய், களவு, சூதுவாது, வஞ்சகம், பொறாமை, காமக்ரோதமற்றவர்களையே நான் குறிப்பிடுகிறேன். இதனைத்தான் நான் எல்லா இடத்திலும் சொல்லி வந்தேன். பயம் வந்ததும் என்னிடம் தீர்த்தம் கேட்டு வாங்கி வணங்குகிறார்கள். இதனால் வணக்கத்தை தொடங்கிய சிலர் உண்மையை உணர பெற்று விடுகிறார்கள். தொடர்ந்து வணக்கத்தில் ஈடுபடுகிறார்கள். மற்றவர்களுக்கு சித்து காண்பிக்க வேண்டும். நான் சித்து காண்பிப்பதில்லை. அதனால் என்னை கள்ளச்சாமி என்று சொன்னாலே நான் கருத்தில் எடுப்பதில்லை. காரணம், என் சுய இன்பத்துக்காக விளம்பரம் தேடுவதற்காக இங்கே வரவில்லை. சுய இன்பத்துக்கான முறை சக்தி இழப்பு முறையாகும். சக்தி இழப்பு முறையை பயன்படுத்துவது நல்லெண்ணம் என நான் கருதவில்லை. கடவுளுக்குரிய ஆயுதத்தை நான் கையில் எடுப்பதில்லை. நோய் வருவது குறித்த நபருடைய செய்வினை பயன். அந்த தீர்ப்பை வழங்குவதற்கு கடவுளால் நியமனம் செய்யப்பட்ட நீதவான்கள் உள்ளார்கள். அந்த நீதவான்களுடைய சுதந்திரத்தில் நான் தலையிடலாமா? வாகனத்தை ஓட்டும் போது சக்தி இழக்கப்படுகிறது. தொடர்ந்து ஓட வேண்டுமானால் ரீசார்ஜ் செய்ய வேண்டும். சித்து காண்பிப்பதற்கும் சக்தி இழப்பு ஏற்படுகிறது. இழந்த சக்தியை மீளப்பெற ரீசார்ஜ் செய்வது அவசியமாகும். கோபத்துடன் கொலைவரி கொண்டு வருகிறவனை காப்பாற்றக்கூடிய ஆலோசனை வழங்குவதில் எந்த சக்தி இழப்பும் இல்லை. ஆலோசனை வழங்குவது மட்டுமே என் வேலை. இன்பத்தை அதிகரிப்பதற்காக போதைப் பொருளை அனுபவிப்பதில் சக்தி இழப்புண்டு. இழந்த சக்தியை மீட்பதற்கிடையில் மின்கலம் பாவனை காலம் முடிவடைந்து மின்கலம் கெட்டு போய்விடலாம். இதனால் எனக்கு கடவுள் அளித்துள்ள அளப்பரிய சுதந்திரத்தை நல்லெண்ணத்துக்கு அப்பால் பயன்படுத்த நான் நினைக்கவில்லை என்று முத்தியா முனிவர் சொன்னார்.
இனி நான் நேற்று விட்ட இடத்திலிருந்து தொடர்கிறேன் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். மனநிலையில் அடிக்கடி மாற்றம் ஏற்படுதல், சில நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளுதல், சில நிகழ்ச்சிகளில் ஒதுங்கிக் கொள்ளுதல். இதற்கு காரணம் மனமானது இன்னும் போதிய அறிவை பெற்றுக்கொள்ளாமையாகும். மற்றவர் பாராட்டப்படும் போது, மற்றவர் சாதனை படைக்கும் போது, மற்றவர் மகிழ்ச்சி அடையும் போது, தன்னை விட உயரிய நிலை அடையும் பொழுது பார்த்து சகிக்க முடியாதிருப்பது மனப்பக்குவமின்மையாகும். இதுதான் பொறாமை அல்லது பொறுக்க முடியாமை. என்னாலும் சாதனை படைக்க முடியும், எனக்கும் இந்த உலகத்தில் வாய்ப்புள்ளது என்பதில் திடமான நம்பிக்கை கொள்ள வேண்டும். அவன் மகிழ்ச்சி அடைவதால் என் மகிழ்ச்சியில் நான் குறைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. மற்றவன் நன்மை பெறுவதால் எனக்கு எந்த துன்பமும் வரும் என்பதும் இல்லை. ஆகையால் நான் பொறாமை கொள்ள எந்த காரணமும் இல்லை. அவன் மகிழ்ச்சியில் நாம் பங்கு கொண்டு அவனை பாராட்டுவதால் நாம் ஒரு புதிய அன்பரை எமக்கு சந்தர்ப்பத்துக்கு உதவக்கூடிய உதவியாளரை அதிகரித்துக் கொள்ள முடியும். முந்திக்கொண்டு நீரும் அவரை பாராட்டு, அவரை நண்பராக்கிக் கொள்ளு. அவர் வெற்றிக்கான காரணங்களை அறிந்து உன் பிழைகளை திருத்தி நீரும் மேனிலை அடைய முடியும் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும், சட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என எதிர்பார்த்தலும் துன்பத்தை, கவலையை, தோல்வியை ஏற்படுத்தலாம். எல்லோரும் ஒரே மாதிரி படைக்கப்படுவதில்லை. எல்லோருடைய ஆன்மா மட்டும்தான் ஒரே மாதிரியானது. உடலோ உறுப்புகளோ மற்ற இல்லாமோ வேறுபட்டனவை. ஆன்மாவுக்கான உதவியாளரான மனம் பிறப்பின் தொடக்கத்தில் எல்லோருடைய போல ஒரே மாதிரியாக இருந்தபோதும் இப்பூவுலகுக்கு வரும்போது அவரவர் செய்வினை பயன் அல்லது அவர் பெற்ற அறிவின் அடிப்படையில் வேறுபட்டு வித்தியாசப்பட்டு விடுகிறது. அதன் அடிப்படையில் ஒரு மனிதர் எந்த வகையிலும் மற்றவருக்கு சமமாக இருக்க முடியாது. ஒருவரின் நல்லெண்ணமற்ற குறைபாடை எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க வேண்டுமென்று நினைப்பதும், சட்டப்படி எல்லாம் நடக்க வேண்டுமென்று நினைப்பதும் எதிர்பார்ப்பாகும். இந்த எதிர்பார்ப்பு துன்பம், கவலை, தோல்விகளை மற்றவருக்கு மட்டுமல்ல உனக்கும் ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகையால் உன் நல்லெண்ண தீர்மானமானது தொடர்படுவர்களை பொறுத்ததாக அமைதல் வேண்டும். சாப்பாடு சமைப்பதானாலும் பிள்ளைகளுக்கும் துணைவருக்கும் மற்றவருக்கும் ஏற்ற விதமாக தயார் செய்யும் தீர்மானத்தை எடுக்க வேண்டும். எல்லோருக்குமாக சோறும் கறியும் சமைப்பது என்பது நல்ல தீர்மானமாக அமையாது. 3 மாத குழந்தைக்கு சோறு கறி சரி வருமா? இளைஞன் எனக்கு பசிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு பட்டினி கிடக்கவும் துணிந்து விடுவான். ஆகையால் நல்ல தீர்மானம் என்பது ஆட்களை பொறுத்தது மட்டுமல்ல, சந்தர்ப்பத்தை பொறுத்ததாகவும் அமைய வேண்டும். சில வேளைகளில் உன் தீர்மானம் உன்னை அறியாமலே பிழையாக அமைந்து விடலாம். அப்போதெல்லாம் மன்னிப்பு கோருதலும் உன்னை திருத்திக் கொள்ளுதலும் கடவுளால் அங்கீகரிக்கப்படும் என்று முனிவர் சொல்வார். அதேபோல எல்லா சந்தர்ப்பங்களிலும் சமூக கலாச்சார சட்டங்கள் விதிகளின்படிதான் மற்றவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் தீர்மானம் மேற்கொள்வதும் நல்லெண்ண தீர்மானமாக அமையாது. சட்டம் குற்றமற்ற ஒருவன் தண்டிக்கப்படா கூடாது என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது. அதே சட்டத்தை பயன்படுத்தி உண்மையான ஒரு குற்றவாளியை தெரிந்து கொண்டே சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி காப்பாற்ற எடுக்கும் தீர்மானத்தை கடவுள் நல்ல தீர்மானமாக கொள்வதில்லை. அது செய்வினையின் பயனை கொடுக்காமல் இருக்க மாட்டாது. அதுவும் காகம் இருக்க பனம்பழம் விழுமா போல துன்பத்தை, தோல்வியை, கவலையை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என முத்தியா சுவாமிகள் சொன்னார். குற்றமற்றவர் தண்டிக்கப்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, குற்றமுழைத்தவர் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதும் தர்மமாகும். குற்றமுழைத்தவர் திருத்துவதற்கு பாடம் புகட்டப்பட வேண்டும். மனிதருக்கு நோய்கள், துன்பங்கள், தோல்விகள் வரும்பொழுதுதான் மனச்சாட்சி கடந்த காலத்தை நினைத்து பார்க்கும். தான் விட்ட தவறுகளை, மற்றவர்களுக்கு இழைத்த அநீதிகளை, பிழைகளை நினைத்து பார்க்கும். பிழைகளை திருத்தாதவரை மற்றவருக்கு இனிமேலும் தீங்கு செய்ய மாட்டேன் என்று எண்ணும் வரை நீர் எவ்வளவு பாவ மன்னிப்பு கடவுளிடம் கேட்டாலும் மன்னிக்கவே மாட்டார் என்று முத்தியா சுவாமிகள் சொன்னார். மற்றொரு துன்பக்காரணி தன்னுடைய சொல்லி மற்றவர் வேண்டுமென ஏற்க வேண்டுமென எதிர்பார்த்தல். தனக்கு கீழே மற்றவர் கட்டுப்பட வேண்டும் என்பது மீறப்படும் போது மனக்கவலை வரும். கடவுளால் தரப்பட்டுள்ள சுதந்திரம் எல்லோருக்கும் சமமானது. நீர் எதிர்பார்ப்பது போல மற்றவரும் தன்னுடைய சொல்லை நீர் ஏற்க வேண்டும் என எதிர்பார்த்தால் நீர் துன்பத்தை எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். எல்லோரும் உனக்கு கீழே கட்டுப்பட வேண்டும் என நினைத்தால் தவறில்லையா? அவருக்கு கீழே கட்டுப்பட வேண்டும் என நினைத்தால் எப்படி இருக்கும்? எது நிகழ்ந்தாலும் துன்பம் தவிர்க்கப்பட மாட்டாது.
என்ற எண்ணம் உனக்கு வர வேண்டும். அதற்கு நல்ல வாய்ப்பை கடவுள் வைத்துள்ளார். அன்பு, பாசம், நேசம் என்னும் கருவிகளை பயன்படுத்தி அவர்களை உன்னால் வசப்படுத்த வாய்ப்புள்ளது. இயலாதது என்று எதுவும் இல்லை. நீர் அதிலும் சாதனை படைக்கலாம். உனக்கு கீழே மற்றவர் கட்டுப்பட்டு பொட்டி பாம்பு போல ஆகவும் வாய்ப்புள்ளது. அன்பை அள்ளி வீசி மன மகிழ்ச்சிக்கு நல்ல வாய்ப்புள்ளது. சின்ன விடயங்களை பெரிதுபடுத்துவதும் பெரிதுபடுத்துவதும் துன்பத்தை வேண்டுமென்றே இழுத்தெடுக்கும் காரணியாகும். குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை என்பவற்றை இதற்கான காரணிகளாக குறிப்பிடலாம். சுய அனுபவ குறைவுதான் இவற்றுக்கு காரணமாகும். இவருடைய மனத்துக்கும் விவேகம் இல்லை, ஆற்றல் இல்லை என்னும்படி கடவுள் வித்தியாசமாக படைத்திருக்கவில்லை. அனுபவ ஞானத்தை பட்டுத்தான் பெற வேண்டும் என்பதில்லை. மற்றவர் அனுபவங்கள், புத்தகங்கள், புராணங்கள், திரைப்படங்கள், நாடகங்கள், கவிதைகள் போன்றவற்றை படித்தும் பெறலாம். உபதேசங்களை கேட்டும் அறிந்து கொள்ளலாம். குழந்தைத்தனத்தையும் முதிர்ச்சியின்மையையும் போக்கிக் கொள்ள அவற்றை பயன்படுத்தி அறிவை உயர்த்தி கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அப்போதுதான் உன் தீர்மானம் நல்ல தீர்மானமாக அமையும். அப்போது சின்ன விடயங்களை நீர் பெரிதுபடுத்தும் நிலை மாறும். தன்னை கொல்ல வந்த அங்குலி மாலாவையே புத்தர் பெரிதாக நினைக்கவில்லை என அவர் சரித்திரங்கள் கூறுகின்றன. இதற்கு பற்றை துறந்து துறவியாக வேண்டும் என்பதில்லை. எப்போதும் நல்ல அறிவை தேடு, எப்போதும் நல்லவற்றை நினை. உன் பற்றை, அன்பை குறுகிய மட்டத்துக்குள் அடைக்காமல் உலகளாவிய மட்டத்துக்கு விரித்து விடு. உன்னை வெட்ட அங்குலிமாலாவும் வரமாட்டான், வேறு எந்த அசுரனும் தேடி வரமாட்டான் என்று முத்தையா சுவாமிகள் சொன்னார். அருளி சப்பு மென்று சப்பு.